தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று திருவாரூர் நாகையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக திருச்சியில் இருந்து திருவாரூருக்கு சாலை மார்க்கமாக சென்ற அவரை அவரது ரசிகர்கள் பைக்குகளில் பின்தொடர்ந்து உள்ளனர். நீதிமன்றம் அறிவுறுத்தியும் இதுபோன்ற விதிமீறல்களில் ரசிகர்கள் ஈடுபட்டு வருவது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இருப்பதால் இந்த முறை தேர்தல் குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்து இருக்கிறது. இந்நிலையில் தேர்தலை ஒட்டி கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அரியலூரில் பிரச்சாரம் செய்த விஜய் நள்ளிரவு நேரமானதால் பெரம்பலூர் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்தார். ஒரே நாளில் 3 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாததால் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்த சுற்றுப்பயணம் தற்பொழுது மாற்றியமைக்கப்பட்டது. முன்னதாக விஜய் சுற்றுப்பயண நிகழ்ச்சிக்கு போலீசார் பல்வேறு நிபந்தனைகளை விதிப்பதாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு அல்லது வேறு சில அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படாத நிபந்தனையும் தங்களுக்கு மட்டும் வழங்கப்படுவதாகவும் தவிக சார்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விஜய் பிரச்சாரத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் அனுமதி வழங்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் தொண்டர்கள் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டி அதற்கான சில வீடியோக்களையும் நீதிபதி முன்னால் காவல்துறை சமர்ப்பித்திருந்தது. மேலும் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் கூட்டத்திற்கு வர வேண்டாம் என எல்லோருக்கும் முன்மாதிரியாக விஜய் தெரிவிக்கலாமே என்றும் நிகழ்ச்சிக்கு வரும் தொண்டர்களை ஏற்பாடு செய்தவர்கள்தான் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறது. இதையடுத்து இன்று திருவாரூர் நாகையில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாகை புதூர் அண்ணா சிலை சந்திப்பில் காலை 11 மணிக்கும் திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகே தெற்கு வீதியில் பிற்பகல் 3 மணிக்கும் பொதுமக்கள் மத்தியில் விஜய் உரையாற்றியிருக்கிறார் என்று கூறப்பட்டது. இதற்காக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்ற விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருவாரூர் செல்கிறார். தற்பொழுது விஜய் ரசிகர்கள் அவர் செல்லும் சாலையில் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சிலர் அவரை பைக்குகளிலும் பின்தொடர்கின்றனர். நீதிமன்றம் அவ்வளவு அறிவுறுத்தியும் கட்சி தலைமை அறிவுறுத்தலுக்கு பின்னரும் ரசிகர்கள் இவ்வாறு பைக்குகளில் பாதுகாப்பற்ற முறையில் பின்தொடர்வது பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.